நீங்கள் வந்து பார்வதியை ஏன் சரியாக பார்க்கல, பார்வதிக்கு மட்டும் நீங்கள் பயாஸ்டாக இருந்தீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்துருந்தது. அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அது அப்புறம் எஃப்ஜே பற்றி கேட்குற விஷயங்கள் போகும்போது என்ன ஒரே மைண்ட் செட் தான், ஜெயிச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டு. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன மைண்ட் செட்? ஜெயிக்கல, ஓகே ஜெயிக்கல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. பட் ஓகே, மக்கள் மக்கள் மனசு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. ஓகே, டு பி ஃபேக்ட் நான் வீடியோக்காக சொல்ல, உண்மையிலே எல்லார் மனசுலையும் நீங்கள் கனியக்கா, காரக்குழம்பு கனியக்காவை தாண்டி ஒரு பாசமுள்ள கனியக்காவாக இணைஞ்சிருக்கீங்க. நன்றி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 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 விஷயம் ஒன்று இருக்கும் மைண்டுக்குள்ளே, என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்கிட்டு போயிட்டு வெளியே வந்தால் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்கும், மிக்ஸ்டான ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கேட்ட ஒரு மிக்ஸ்டான ரெஸ்பான்ஸில் என்னவா இருந்துச்சு உங்களுக்கு? இந்த மாதிரி சொல்றீங்க, மிக்ஸ்ட் லைக் பாசிட்டிவாக இருக்கும், சில நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி என்ன இருந்துச்சு? நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் எனக்கு தெரியல. இப்போ இன்னைக்கு காலையில் சிலர் பேசும்போது வந்துட்டு நீங்கள் வந்து பார்வதியை ஏன் சரியாக பார்க்கல, பார்வதிக்கு மட்டும் நீங்கள் பயாஸ்டாக இருந்தீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்துருந்தது. அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அது அப்புறம் எஃப்ஜே பற்றி கேட்குற விஷயங்கள்.